அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஆரம்பத்திலேயே ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இது ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யூடியூப் சேனலில் நிறைய இதே மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம தோசை சுடும் போது நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியாக நம்ம ஸ்பூனில் எடுத்து நம்ம ஊற்றுறது மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் நமக்கு எண்ணெய் வலிகிறது மாதிரியும் இருக்காது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணி தோசை ஊற்றும் போது நம்ம இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். நமக்கு எண்ணெயும் அதிகமாக நமக்கு செலவாகாது. ஒரு காய்கறி பெரட்டலோ இல்லை ஒரு லேசாக ஏதாவது ஒரு ரெசிபிஸ் சின்னதாக சிம்பிளாக செய்கிறது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரியான ஸ்ப்ரே பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விலைக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொரு பொருளும் இருக்குது. சின்ன பாட்டில்லேருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக இந்த பாட்டிலை பாருங்கள். நான் சின்ன பிள்ளையில் படிக்கும்போது சயின்ஸ் லேபில் இந்த மாதிரி குடுவையெல்லாம் வச்சு உள்ள பாதரசம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம வாங்கி வச்சுருப்போம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில், இப்படி விதவிதமாக விலைக்கு தகுந்தது மாதிரியும் இதில் எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி புதுசாக ஸ்ப்ரே பாட்டில் வந்திருக்குது. அதையும் நம்ம தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஜூஸ் கிளாஸ் தான். இதோட விலைலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 30 ரூபா, 35 ரூபா, 60 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக்கில் உள்ளது தான். பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணாடி டம்ளர் மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம நிறைய உங்களுக்கு ஜூஸ் குடிக்கும் போது வெளியில் ஜூஸ் ஷாப்லலாம் இந்த மாதிரியான டம்ளர்லாம் வச்சு நம்ம குடிச்சிருப்போம். பார்க்குறதுக்கே கிளாஸ் டம்ளர் மாதிரி அழகாக இருக்குது. நம்ம கிளாஸில் வாங்கி யூஸ் பண்ணிக்கினேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரியும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸு 100 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்ல டிசைனிங்காக இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே இந்த சைடில் எல்லாமே கிளாஸ் ஐட்டமாக வச்சுருக்குறாங்க. இப்போ இதை பார்த்திங்கனாக்கா ஊரில் சொல்லுவாங்க 1.5 மரக்காய் இதில் காப்பி பிடிக்கும், ஜூஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த ஜூஸ் கிளாஸில் ஒரு 11 மணி மாதிரி நம்ம ஜூஸ் குடித்தோம்னாக்கா மதியானம் நமக்கு ஒரு 2 மணி வரைக்கும் கூட பசியே எடுக்காது. எல்லாத்தையுமே நான் சொன்னேன், ஆனால் இது எந்த கடை அப்படின்னு சொல்லலை. போத்தீஸில் தான் இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிற பொருளெல்லாம். இப்போ இது பார்த்திங்கன்னா என்ன புதுசாக இருக்குது, டிஃபன் பாக்ஸ் மாதிரி. ஆனால் மேலே மூடி உள்பக்கமாக போயிருக்குது. கீழே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஓட்டையாக இருக்கிறது மாதிரி இருக்குது. இது என்னான்னு கேட்பீங்க. இது உங்களுக்கு பன்னீர் செய்கிறது தான், பன்னீர் மேக்கர் தான் இது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள நம்ம பாலை நம்ம வினிகர் ஊற்றியோ இல்லை லெமன் ஊற்றியோ திரைய வச்சுட்டு இந்த கப்பில் உள்ளே நம்ம ஊற்றிட்டு மேலே மூடியை போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக ஏதாவது ஒன்று எடுத்து வச்சிட்டோம்னாக்கா பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடும். இதோட விலை 176 ரூபா போட்டிருக்கிறாங்க. இது நம்ம ஆன்லைனில் விலை உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சிச்சு. நான் தேடி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த விலையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே உங்களுக்கு வச்சுருக்கிறாங்க. துணியை போட்டுலாம் இதில் நம்ம பன்னீர் வடிகட்ட வேண்டியதில்லை. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னடா இது சல்லடை மாதிரி ஓட்டையாக இருக்குது. மேலே உங்களுக்கு குமிழ் மாதிரி வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை இட்லி சட்டியில் இட்லி தட்டு மேலேயே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டை செஞ்சோம்னாலும் வேறு ஏதாவது புதுசாக நம்ம அவிக்கிறது மாதிரி செஞ்சாலும் இது மேலே நம்ம அப்படியே வச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு எடுத்து தூக்கி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இதோட விலை 200 ரூபாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உங்களுக்கு கருத்து போகாத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. இதோட மூடியில் ஓரத்து பக்கமும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வெடிப்பு விழாது. இப்போ அடுத்ததாக இதுவுமே உங்களுக்கு புதுசாக இப்போ வந்திருக்குது. இதை பார்க்குறதுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா தலைக்கு மேலே வச்சுருக்கிற ஒரு கேப்பு மாதிரி குல்லா மாதிரி தான் இதுவுமே இருக்குது. இதில் உங்களுக்கு இப்படியே மேலே இருக்கிற அந்த குமிழ் பக்கத்தை பிடிச்சிட்டு நம்ம எந்த காய்கறியுமே நம்ம திருவுறது மாதிரி இது வந்திருக்குது. இதுவும் புதுசு அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்கலத்தில் டிஃபன் கேரியர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதே மாடலில் மேலே ஸ்பூன் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இதில் மேலே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஆப்ப மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. 3 அடுக்கு உள்ளது தான். இதோட விலை 5000 ரூபா போட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக இது எல்லாமே உங்களுக்கு சென்னை சில்கில் இந்த கலெக்ஷனை பார்த்தேன். நான் கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்லாம் பார்த்தாக்கா அதை உடனே கப்புன்னு எது நல்லா இருக்கோ அதை பார்த்து வாங்குறது மாதிரி இருக்கும். அதனால் நல்ல பொருளாக தேடி பார்த்து விலை கம்மியாக இருக்கிறதா நான் பார்த்து வாங்குவேன். இதேமாரி கிளாஸ் பாட்டில்லாம் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதனால் போத்தீஸ்லேயும் நான் காமிச்சேன். அதுக்கு பக்கத்தில் இப்போ சென்னை சில்க் அப்படிங்கிறதுனால இதுலேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். விலை ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் பின்னையாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஒரே ரேட்டில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்,
கிளாஸ் பாட்டில் வாங்கும்போது மேலே இருக்கிற மூடி பிளாஸ்டிக்கில் இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி உள்ளதில் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ மற்றபடி ஒரு லிக்யூட் ஐட்டமாவோ இஞ்சி பூண்டு இதை மாதிரிலாம் வைக்கும் போது மேலே இருக்கிறது துரு பிடிச்சது மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி போட்ட பாட்டிலையே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த எண்ணெய் பாட்டில் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டி பாட்டில்லாம் 8 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறது மாதிரியான நிறைய உங்களுக்கு இதேமாரி மூடி போட்ட கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது. விலையும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியான விலைலாம் இல்லை, இதுக்கு தகுந்தது மாதிரி தான் விலையும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு இது எல்லாமே செராமிக் பொருளாக உங்களுக்கு இப்போ நியூ கலெக்ஷனாக உள்ளதெல்லாம் இந்த சைடில் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் பழைய மாடலாக உள்ளது சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த கப்புலாம் பாருங்கள், பிளாக் கலர் கப்பு, ஒயிட் கலர் கப்பு, இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இதெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக விற்கும். உப்பு ஜாடிலாம் 40 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதை பாருங்கள், இந்த கப்பன் சாசர் செட்டாகவும் வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி தனியாக உள்ளதும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கப்புலலாம் கைப்பிடிலாம் கொஞ்சம் ஸ்டைலாகவே இருக்கும். கொஞ்சம் வளைவாக நம்ம ஒரே ஒரு விரல் மட்டும் பிடிச்சி குடிக்கிறது மாதிரி உள்ள கப்புலாம் விலை கம்மியாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க. இப்போ வாங்க இந்த சைட்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் ஜூஸ் கிளாஸ் தான் இங்கே வச்சுருக்குறாங்க. ஒயிட் கலரில் தனியாக நம்ம கப்பு வாங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதே மாதிரி சாசரம் நம்ம தனியாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாக்ஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஏதாவது கெஸ்ட்டு வரும்போது அதை அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். வசதியானவங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி பொருள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஃபாரின்லலாம் இந்த மாதிரி பாக்ஸில் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சாக்லேட்ஸு இந்த மாதிரிலாம் கொட்டிட்டு வீட்டுக்கு வர சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது மாதிரி ஈத், பக்ரீத் இந்த சமயத்துலலாம் இதை அப்படியே மேஜை மேலே வச்சுருப்பாங்க. பசங்களும் எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம இதில் ஜுவல்ஸ் கூட வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அம்மா வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஃபாரின்லேருந்து வந்தது தான். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு விலை கம்மியாக தான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன். இப்போ இதெல்லாம் என்னான்னு தெரியல எனக்கு, உங்களுக்கு தான் தெரியும். இருக்கிற பொருள்லாம் வெண்கலம் கிடையாது, எல்லாமே பித்தளை பொருள் தான், பூஜை சாமான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரூட் பேஸ்கட் தான் இது. எல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பெரம்பில் செஞ்சது மாதிரி உள்ள ஃப்ரூட் பேஸ்கட் தான் இது. பெரம்புல ஊஞ்சல், அதே மாதிரி சோஃபா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பேஸ்கட்டோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா 200 ரூபா போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?